பொண்ணு பார்க்க வராங்க. ஆமா, பையனோட. சரி சரி, நானும் பார்த்துட்டேன். நல்ல நேரம்தான். நீங்க தான் இவ்வளோ சீக்கிரம் நம்ம இனியா பாப்பாவோட வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எங்ககிட்டயும் ஒரு வார்த்தை பேசிக்கலாம். பையன் நல்ல பையன். ஊரெல்லாம் தேடினாலும் இப்ப வெளிநாட்டுக்கு போய் சந்தோஷமா வாழட்டுமே. இனியா இன்னும் காலேஜ் படிச்சு. அவளுக்கு வயசு என்னன்னு தெரியுமா? இனியாவை விட 2 வயசு குறைச்சல் தான். தெரியாதாடா? நான் என்ன இன்னைக்கு பொண்ணை பார்த்து நாளைக்கும் இனியாவோட படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிடலாம். தங்கம்மா மாசமோ அத தள்ளி வச்சு அதுக்கப்புறமா வர சொல்லாமே. டேய் இல்லம்மா, சாயங்காலமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு மேல வேண்டாம். ஏதாவது பேசி குழப்பி விட்டுருவா. இல்லம்மா, தப்ப அவனுமே ஏதோ சத்தியம் பண்ணிருக்கான்னு பாக்யா என்கிட்ட சொன்னா. சோ அதனால ஒருவேளை இனியா மறுபடியும் உன் விருப்பப்படியே செய்யலாம். சரிம்மா. இனியா வயசை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்டா. யார் என்ன சொன்னால் பல நாளா பேசிட்டு இருக்கா. அது எதுவுமே நமக்கு தெரியலையே. முதல்ல போக மாட்டாமா? டேய், அவ இது வரைக்கும் எத்தனையோ தப்பு. புரிஞ்சுக்கடா. திடீர்னு ஒரு நாள் கோயில் பேச்சு கூட அப்படிலாம் சொல்லாதீங்க. கேக்குறதுக்கு சரி. இனியா அந்த அளவுக்கு போக மாட்டான்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கடைசி சந்தோஷமா இருந்திருப்பான். காதலிச்ச 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் சரின்னு சொல்லி முடியுமா? சொல்ல முடியுமா? அவனு வந்து உக்காருவான். நீ பொங்கல் தீபாவளிக்கு சீரடிக்கிட்டு நிப்பா. அதெல்லாம் உன்னால பாத்துக்கிட்டு தாங்கிக்க முடியும்? எனக்கு தலைய வெடிச்சிடும் போல இருக்கு. நீங்க சொல்றதை செய்ய வேண்டியதை செய்வோம். இனியா, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம்ல? வீட்டுல தானே பாட்டி இருக்கு. நீ நல்ல ட்ரெஸ் போட்டதா என்னவா? போ. யாருக்குமே சொல்லாம இதெல்லாம் ஏற்பாடு பண்றீங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு. இனியா, இனியா, போ போ, மேல போ. வாங்க வாங்க வாங்க. இவன் தான் என் பையன் கோபி. வணக்கம். ஓ பாக்கியா, பிசினஸ் பண்றீங்கல்ல? ஆமாங்க. இவன் ஒரு கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருக்கான். ஓ நல்லா இருக்கும். அடுத்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? நீங்க 2 பேரும் போய் இனியாவை கூட்டிட்டு வாங்க. நீ சொல்றத மட்டும் செய்யுமா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. இவதான் இனியா, என் பேர். உட்காரு. என்னம்மா இந்த செட்டப் எல்லாம் பார்த்தா அப்புறம் நீங்க சொல்லுங்க. வா. ஒரு நிமிஷம் வாங்கல. உங்க சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க எதுக்கு வந்திருக்காங்க அத்தை? இப்போ இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை? பாக்கி நான் சொல்ற மாதிரி செய். எது பேசுறதா இருந்தாலும் அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சும்மா பரவாயில்லைங்க. வச்சுக்கலாமா? ரெண்டு குடும்பத்தா. என்னம்மா? முடிச்சிட்டு ஊருக்கு போயிடலாம். ஓகே சரிங்க.
நல்ல நேரம் பார்த்துட்டு உங்களுக்கு நானே ஃபோன் பண்றேன். இருந்தே சாப்பிடுறோம். சரிங்க. ஆ, நாங்க கிளம்புறோம். வரங்க வரங்க. ஜெனி இனியா போய் கூட்டிட்டு வான்னு சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என் ரூமுக்கு போறேன். என்ன முடிஞ்சிடுச்சு, கல்யாணம் எல்லாம் பண்ணலாம். பாட்டி எதுக்கு பாட்டி இப்படி ஒரு திடீர் முடிவு? வஸ்தா வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாத்துட்டு தானே வந்திருக்கேன். அவனை நீங்க எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசி இருக்கணும். உங்ககிட்ட நான் ஏன் பேச? உன் முடிவெடுக்கிற திறமை மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. எதுவுமே சொல்லாம நிக்கிறீங்க? ஓ, அப்ப நீங்க இப்பவே பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? இல்ல இது இனியா பண்ணிக்கணுமா? ஆ? பார் பாக்கியா, எங்க என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்தை நிறுத்துவீங்களா? ஏன் இனியாவுக்கு பிடிக்காம போகும்? அத்தை, அதை இப்ப இழுக்காதீங்க.